வணக்கம். டிசம்பர் 18ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.3% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யூஎஸ் டாலருக்கு நிகராக கனேடியன் டாலருடைய மதிப்பு கீழே போய் கொண்டிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. மார்ச் 2020க்கு பிறகு இந்த லோவஸ்ட் லெவலை இப்போ எட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு 7% வீழ்ச்சியை பார்த்துருக்கு டாலருடைய மதிப்புங்க, கனடா டாலருடைய மதிப்பு. அதாவது 2018க்கு பிறகு இவ்வளோ பெரிய வீழ்ச்சி கரன்சியில் பார்க்குறது இதுதான் முதல் முறைன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு யூஎஸ் டாலருக்கு நிகராக கனேடியன் டாலருடைய மதிப்பு 1.43. இப்போ அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அவர் 25% கனடா மீது வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற செய்தியும் நம்ம பார்த்துருந்தோங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கனடாவில் இருக்கக்கூடிய அரசுலையும் இப்போ சில சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. திங்கட்கிழமை அவங்களுடைய நிதி அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறாங்கன்றதையும் அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. யூஎஸ் பிரசிடெண்ட்டாக வரப்போகிற டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீதும் வரி விதிக்க போகிறாருன்ற தகவல் நம்ம முன்னே பார்த்தது தாங்க. பதிலுக்கு பதில் வரி விதிக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது யூஎஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு இந்தியா வரி விதிக்கிறாங்க. அதே போல் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு யூஎஸ்ஏ பதிலுக்கு பதில் வரி விதிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். மொபிக்விக் ஐபிஓ முடிஞ்சு இன்றைக்கி லிஸ்ட் ஆனது. 60% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. விஷால் மெகாமார்ட் ஐபிஓ முடிஞ்சு இன்றைக்கி லிஸ்டிங் ஆயிருக்கு. 33% கூடுதலாக லிஸ்டிங் ஆகிருக்கு. சாய் லைஃப் சயின்சஸ் ஐபிஓ முடிஞ்சு இன்றைக்கி லிஸ்டிங் ஆயிருக்கு. 18% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருப்பதாக மின் பத்திரிகையில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜப்பான் நிறுவனங்களான நிசான் மற்றும் ஹோண்டா ஒரு மர்ஜர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு. ஜப்பானுடைய பெரிய கம்பெனியான டொயோட்டாக்கு அவங்க நிகராக வரணும். அதுக்காக இந்த 2 நிறுவனங்களும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கோடா ஆட்டோ இந்தியா அவங்களுடைய வாகனத்துடைய விலையை உயர்த்த போகிறாங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 3% வரைக்கும் அவங்களுடைய வாகனங்கள் விலையை உயர்த்த போகிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஷாப்பர் ஸ்டாப்பில் இன்றைக்கி ஒரு பெரிய டீல் நடந்திருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. யார் விற்பனை செய்திருக்கிறாங்க, யார் வாங்கியிருக்காங்கன்ற தகவல் கிடையாது. 44 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 4% ஷேர்ஸ் கைமாறி இருக்குது. Amazon.com NB ஷேர்ஸை விற்பனை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 4% ஸ்டேக் அவங்க வைத்திருக்கிறாங்க. அனைத்தையும் விற்பனை செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விஏடெக் வபாக் இன்றைக்கி ஃபோக்கஸில் இருந்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. 16% இன்ட்ராடேயில் ஷேர் ப்ரைஸ் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்கிறாங்க காரணம்னா, சவுதி அரேபியாவிலேருந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சது. அதை இப்போ சவுதி அரேபியா ரத்து செய்திருக்கிறாங்க. 2700 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரணங்களாகத்தான் இது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த மணி கண்ட்ரோல் செய்தியில். அது கூட ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி விஏடெக் வபாக் 16% இன்ட்ராடேயில் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஜென்சால் இன்ஜினியரிங் இன்றைக்கி இன்ட்ராடேயில் 2% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. பஞ்சாப்லேருந்து அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. சோலார் ப்ராஜெக்ட் யார்கிட்டன்றது சொல்லலை, ஒரு ஸ்டீல் கம்பெனின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 88 கோடி ரூபாய். அம்புஜா சிமெண்ட்ஸ் குறித்து நம்ம காலையில் வீடியோவில் செய்தி பார்த்துருந்தோங்க. அதானி குரூப் கம்பெனி மர்ஜர் குறித்தான அப்டேட் நம்ம பார்த்துருந்தோம். அவங்களும் சங்கி இண்டஸ்ட்ரீஸ், அதுவும் லிஸ்டட் கம்பெனிஸ் தான். சங்கி இண்டஸ்ட்ரீஸ் வந்து அம்புஜா சிமெண்ட்ஸில் லிஸ்ட் ஆகிறாங்க. என்ன ரேஷியோவில் ஸ்வாப் நடக்க போகுது ஷேர்ஸ் அப்படின்ற செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம். அதற்கான ரியாக்ஷன் பார்க்கும்போது அம்புஜா சிமெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் 11 மணி அளவில் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. சங்கி இண்டஸ்ட்ரீஸ் 11% இன்ட்ராடேயில் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் குறித்து மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல், அவங்க பெயர் மாற்றம் செய்கிறாங்க. அதற்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. புது பெயர் ஆலிவஸ் லைஃப் சயின்சஸ். டிசம்பர் 17ஆம் தேதியிலிருந்து இந்த பெயர் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஐநாக்ஸ் வின் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு செரண்டிகா ரினியூவபிள்ஸ் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு.
ஹாம்ப்டன் ஸ்கை ரியாலிட்டி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் இன்றைக்கி இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 19% அதிகரிச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. டாடா நிறுவனமான இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி மற்றும் அவங்களுடைய சப்சிடி நிறுவனமான ரூட்ஸ் கார்பரேஷன் கிட்டேருந்து பஞ்சாபில் ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் ஏஷியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் டிசம்பர் 20 ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. முத்தூட் கேபிட்டல் சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. டிசம்பர் 20 நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க முத்தூட் கேபிட்டல் சர்வீசஸ். ஜிண்டால்ஸா இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் 7% அதிகரிச்சிருக்கு. இன்ட்ராடேல அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. ரெனியூ கிரீன் எனர்ஜி சொல்யூஷன்ஸில் 31% ஸ்டேக்கை வாங்க இருக்கிறாங்க. சன் டிவி நெட்வொர்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சவுத் ஏஷியா FM மர்ஜருக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. கல்பாத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனி வெற்றிகரமாக ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. 1000 கோடி ரூபாய் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக. ஃபேர்கெம் ஆர்கானிக்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் நேற்று நம்ம வீடியோவில் இன்னைக்கு காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்க்கும்போது கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் இவங்க இடம் பிடிச்சிருந்தாங்க. என்ன அப்டேட் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. FIH பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஃபேர்கெம் ஆர்கானிக்ஸ் உடையது 1.45% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 22 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. ஈடல்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குறித்து CNBC TV 8 கிடைத்த தகவல் இன்னைக்கு இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன தகவல் CNBC TV 8 கொடுத்துருக்காங்க. RBI முதல்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுடைய 2 நிறுவனங்கள் ECL ஃபினான்ஸ் லிமிடெட் மற்றும் ஈடல்வைஸ் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அவங்க கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க. அதை இப்போ நீக்கி இருக்கிறாங்க RBI. அது காரணமாக இன்னைக்கு இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஈடல்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தகவல் நமக்கு கிடைத்தது CNBC TV 8 மாருதி சுசுகி குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல் அவங்க உற்பத்தியை அவங்க விரிவாக்கம் செய்ய இருக்கிறாங்க. புதிதாக 2 ஆலை, ஒன்று ஹரியானா மற்றும் குஜராத்தில் அமைக்க இருப்பதாக NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேற்றோ இன்னைக்கு காலை வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க புது மைல்கல்லை எட்டியிருக்கிறாங்க. 2 மில்லியன் வாகனங்களை உற்பத்தி செய்திருக்கிறாங்க ஒரு கேலண்டர் இயரில் அப்படின்னு. இப்போ அந்த 2 மில்லியனை 4 மில்லியனாக உயர்த்துறாங்க. அதாவது இரட்டி பார்க்குறாங்க. அதனால் 2 புது ஆலைகள் வருது ஹரியானா மற்றும் குஜராத்தில். 2031 ஆண்டிற்குள்ளார இது நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க NDTV ப்ராஃபிட். அதாவது அடுத்த 7 ஆண்டில் 40 ஆண்டுகள் எடுத்திருக்கிறாங்க. அவங்க 2 மில்லியன் யூனிட்ஸை உற்பத்தி செய்வதற்கு, அதை இரட்டிப்பாவதற்கு 7 ஆண்டுகள் எடுக்கிறாங்கன்னு NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரைட்ஸ் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு மீரட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் 5 ஆண்டிற்கானது. மதிப்பு 123 கோடி ரூபாய். ஏஷியன் பெயிண்ட்ஸ் குறித்து CNBC TV 8 கிடைத்த ஒரு தகவல் இந்த கேலண்டர் இயர் தான் கம்பெனிக்கு மோசமாக இருந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 30% கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் இதுவரைக்கும் விழுந்திருக்கு. 39 அனலிஸ்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 18 பேர் செல் ரேட்டிங்கும் 10 பேர் பை ரேட்டிங்கும் 11 பேர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த CNBC TV 8 செய்தியில். டைட்டன் கம்பெனி டாடா நிறுவனம் அவங்களுக்கு SMC குளோபல் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3775 3800 கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 1-2 மாதங்கள் 12% வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க SMC குளோபல் செக்யூரிட்டிஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.